லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். கரூரில் 41 பேர் உயிரிழந்த போது அவர்களை விட்டுவிட்டு ஓடியவர்களின் கட்சியில் செங்கோட்டையன் சேர்ந்துள்ளார் என தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு விமர்சனம் செய்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அப்பாவு, செங்கோட்டையனின் ராஜினாமா கடிதம் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறினார். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை விஜய் விட்டுச் சென்றார் என்றும், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கவும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்தார் என தெரிவித்தார். மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மாண்புமிகு முதல்வர் கரூர்ல ஒரு 41 பேர் இறந்துட்டாங்கன்னு உடனே அப்படியே ஓடிட்டாங்க. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவங்களுக்கு போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நூற்றுக்கணக்கான பேருக்கு நல்ல மருத்துவம் கிடைப்பதற்கும் இறந்தவர்களுடைய என்னென்ன தேவை உண்டு அனைத்தையும் செய்து அரசு சார்பாக 10 லட்சம் ரூபாய் நிதியும் ஒதுக்கி பண்ணாங்க. மனித நேயம், மக்களோடு யார் இருக்கின்றார், மக்களுக்கு பிரச்சனை வரும்போது யார் துணை நிற்கிறார் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் 2வது முறையும் முதல்வர் ஆவார்.